எங்கே கொடுங்கள், நானும் பார்க்கிறேன். பாகியலட்சுமி சீரியல் யாரெங்கே? இதை அடுப்பெரிக்க வைத்துக் கொள்ளுங்கள். இவர்கள் 5 பேரும் கேம் விளையாடி கொண்டிருந்தார்கள். தாங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? 3 நாளில் எப்படி அரசனாவது என்று படித்துக் கொண்டிருந்தேன் மன்னா. என் வேலைக்கே விளையா? நடத்துங்கள் நடத்துங்கள். என் நாட்டில் தடை செய்யப்பட்ட ஒன்றை அனைவரும் விளையாடி கொண்டிருந்தீர்கள். ஆகையால் இன்று முதல் உங்களுக்கு மதிய உணவே கிடையாது. மன்னா, மன்னித்து விடுங்கள் மன்னா. அமருங்கள். என்னடா செய்கிறாய்? ஒன்றுமில்லை மன்னா, தூசு தூசு. என்னது ஜூஸா? இல்லை மன்னா, தூசு தூசு. மன்னித்து விடுங்கள் மன்னா. இன்று நம் நாட்டில் என்ன விவாதம்? நம் நாட்டில் பலவற்றை தலைவிட்டு ஆடுகிறது மன்னா. தலை விரித்து ஆடினால் என்ன, இழுத்து கட்டிவிட வேண்டியதானே? அமருங்கள். அப்படி என்ன பிரச்சனை? கைபேசி, துரித உணவு, தலைக்கவசம், இது போல பல பிரச்சனைகள் உள்ளது மன்னா. நம் நாட்டில் இவ்வளவு பிரச்சனைகள் உள்ளதா? ஆம் மன்னா. அமருங்கள். மன்னா, மன்னா, தங்களை காண்பதற்கு ஊர் மக்கள் ஒருவர் வந்துள்ளார். வர சொல்லுங்கள். அப்படியே ஆகட்டும் மன்னா. வணக்கம் மன்னா. வாருங்கள். என்ன பிரச்சனை? என் பிள்ளையின் நிலைமையை பாருங்கள் மன்னா. இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இது ஒரு புது பிரச்சனையா? என்ன செல்போன் இல்லாமையே கேம் விளையாடி கொண்டிருக்கிறான்? அதை ஏன் கேட்கிறீங்க? இரவும் பகலும் தொடர்ந்து ஏய், இரவும் பகலும் தொடர்ந்து செல்போன் பார்த்ததுனால தலைவலி, வயிறு வலி என்கிறார் மன்னா. சரி, நான் சரி செய்கிறேன். நன்றி மன்னா. அமைச்சர்களை இதற்கு ஏதாவது கோருங்கள். இலவசமாக அளிக்கும் செல்போன் செட்டுகளை கட் பண்ணால் என்ன பண்ணா? உங்களை கட் செய்தால் என்ன? அமருங்கள். செல்போனை பிரிக்கி குப்பையில் போட்டான் என்ன? உங்களை போட்டால் என்ன? அமருங்கள். யார் எங்கே? வணக்கம் மன்னா. தெனாலிராமனை அழைத்து வாருங்கள். அப்படியே ஆகட்டும் மன்னா. தமிழகத்தை நாங்களே அருள் புரிகிறோமே. அப்படி என்ன தெனாலிராமனின் புலமை? சற்று கவனியுங்கள். அமருங்கள். தெனாலிராமன் வருகிறார், வருகிறார், வருகிறார். வந்துட்டாயா? வந்துட்டா. வணக்கம் அண்ணா. வாருங்கள் தெனாலிராமா. தாங்களிடம் 10 கேள்வி கேட்கப் போகிறேன். அதற்கு நீங்கள் சரியான விடை அளித்தீர்கள் என்றால் உங்களையே சிறந்த புலவராக அறிவித்து விடுவேன். ஏன் சிரிக்கிறீர்கள் தெனாலிராமா? ஒன்றுமில்லை அண்ணா. அமைச்சர்களே, நீங்கள் கேள்வி கேட்கிறீர்களா, இல்லை நான் கேட்கவா? நீங்களே கேளுங்கள் அண்ணா. பிரிக்க முடியாதது? கல்வியும் பாடத்தையும். பிரிக்க கூடாதது? பெற்றோர்களும் பிள்ளைகளும். சேர்ந்தே இருப்பது? ஆசிரியரும் மாணவர்களும். சேராதிருப்பது? வறுமையும் நோயும். பார்க்க கூடாதது? தொலைக்காட்சியும் தொலைபேசியும். பார்க்க கூடியது? நேரமும் பள்ளி பேருந்தும். அறிவுக்கு? கல்வி. கல்விக்கு? பள்ளி. பள்ளிக்கு? ஸ்ரீ கிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் பள்ளி. அருமையாக சொன்னீர்கள் தெனாலிராமா. நீங்களே சிறந்த புலவர். தெனாலிராமா, செல்போனை ஒழிக்க ஏதாவது கருத்து கூறுங்கள். அண்ணா, மாணவர்கள் மிக முக்கியமானவர்கள். அவர்கள்தான் நம் நாட்டின் வருங்கால தூண்கள். பெற்றோர்கள் முதலில் குழந்தைகளுக்கு செல்போன் கொடுப்பதை தவிர்க்கவும். குழந்தைகள் போனில் விளையாடாமல் கண்டிப்பாக 1 மணி நேரம் ஓடி ஆடி விளையாட வேண்டும். குழந்தைகள் கண்ணால் பார்ப்பதை செய்யும் ஆற்றலுடையவர்கள். எனவே பெற்றோர்கள் நீங்கள் அதிக நேரம் தொலைக்காட்சி தொலைபேசியிடம் நேரத்தை செலவழிப்பதை விட தங்கள் குழந்தைகளுடன் சேர்ந்து விளையாடுவதுமாகவும் பேசுவதுமாகவும் நேரத்தை செலவழிக்க வேண்டும். அருமையாக சொன்னீர்கள் தெனாலிராமா. என் கண்களை மட்டுமல்லாமல் நம் நாட்டு மக்கள் அனைவர் கண்களையும் திறந்து விட்டீர்கள். ஆகையால் அனைவரும் தெனாலிராமன் சொன்னதை கடைபிடியுங்கள். தேவைக்கு மட்டும் செல்போனை பயன்படுத்துங்கள். நன்றி. இத்துடன் அரசவை கலைகிறது. நம் நாட்டு மக்கள் அனைவரும் நலமாக உள்ளார்களா? இல்லை மன்னா. ஏன்? நாட்டு மக்கள் அனைவரும் தீங்கு விளைவிக்கும் உணவுகளை உண்கிறார்கள் மன்னா. அதனால்
அப்படி என்ன உணவு? அம்பு, பீட்சா, பர்கர், சாண்ட்விச், பானிபூரி, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ். இந்த உணவை உறுதியான மன்னா. நீங்களும் அதைத்தான் உண்கிறீர்களா? ஆமண்ணா. நீங்களும் அதைத்தான் உண்கிறீர்களா? இல்லை மன்னா, நாமெல்லாம் சத்தான உணவுகளான ராகி, கம்பு, திணை, சோளம், குதிரைவாலி, சிறுதானிய பயிர்கள் போன்ற உணவுகளை உண்கிறோம் அண்ணா. அதனால் தான் ஆரோக்கியமாக உள்ளோம் அண்ணா. அருமை. அமருங்க. என்ன அமைச்சரே, உட்கார்ந்து கொண்டே நடனமாடிக் கொண்டிருக்கிறீர்கள்? வயிறு வலி மன்னா. ஏன்? அண்ணா, காலையில் சாப்பிட்ட உணவு சரியில்லை என்று நினைக்கிறேன் அண்ணா. அப்படி என்ன உணவு சாப்பிட்டீர்கள்? நூடுல்ஸ் சாப்பிட்டேன் அண்ணா. அதை சாப்பிட்டால் வயிறு வலிக்காமல் வேறு என்ன செய்யும்? அமருங்கள். உங்களுக்கு என்ன அமைச்சரே? தலைவலி மன்னா. ஏன்? 3 நாள் ஃப்ரிட்ஜில் வைத்த உணவை சாப்பிட்டேன் மன்னா. 3 நாள் ஃப்ரிட்ஜில் வைத்த உணவை சாப்பிட்டால் தலைவலிக்காமல் வேறு என்ன செய்யும்? அமருங்கள். உங்களுக்கு ஏதாவது? இல்லை மன்னா. அமருங்கள். இவர்களைப் போல் சத்தான உணவுகளை சாப்பிட வேண்டும். இதற்கு ஏதாவது கருத்து கூறுங்கள். அண்ணா, தெனாலிராமனை அழைக்கலாம் அண்ணா. யார் எங்கே? வணக்கம் அண்ணா. தெனாலிராமனை அழைத்து வாருங்கள். அப்படியே ஆகட்டும் அண்ணா. தெனாலிராமன் வருகிறார், வருகிறார், வருகிறார். வணக்கம் அண்ணா. வாருங்கள் தெனாலிராமா. என்னை அழைப்பதற்கு நோக்கம்? மக்கள், அமைச்சர்கள் அனைவரும் தீங்கு விளைவிக்கும் உணவுகளை உண்கிறார்கள். ஏதாவது கருத்து கூறுங்கள். அப்படியா மன்னா? சொல்கிறேன் கேளுங்கள் மன்னா. இதுபோல் உணவை உண்பதால் தான் சிறு வயதிலே சுகர் பிரஷர் என்கிறார்கள். நோயும் நம்மோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டு வருகிறது. இதற்கு என்ன தீர்வு? ஆர்கானிக் உணவு உண்ண வேண்டும். எனது ஆர்கானிக் இல்லை மன்னா, ஆர்கானிக் உணவு. அப்படி என்றால்? அனைவரும் சிறுதானிய பயிர்களாகிய கம்பு, சோளம், திணை அவற்றை உணவாக உண்ண வேண்டும். அப்போதுதான் நாம் நோயின்றி வாழலாம். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். அருமையாக சொன்னீர்கள் தெனாலிராமா. நன்றி மன்னா. நம் நாட்டில் அனைவரும் தீங்கு விளைவிக்கும் உணவுகளை கூடாது. சத்தான உணவுகளான சிறுதானிய பயிர்கள், காய்கறிகள், பழங்கள் போன்றவற்றை சாப்பிட வேண்டும். குழந்தைகளுக்கும் அதை கொடுக்க வேண்டும். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். நன்றி. இத்துடன் அரசவை கலைகிறது. இல்லையா மன்னர் இல்லை என்றால் போதும். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். நான் இல்லாமல் நடக்குமா? வாருங்கள் ஆடலாம். போதும் போதும், அமருங்கள். இன்றாவது என் நாட்டு மக்களை காண உலா செல்லலாம் என்று நினைக்கிறேன். அப்படி என்றால் அரசவை கலையிறதா? அரசாங்கத்துக்கே லீவ்ல தான் லீவ் வருதா? இன்னைக்கு அரசு வருஷமா அரசவைக்கே லீவுடா. ஆமாண்டா. இதில் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. யார் எங்கே? வணக்கம் அண்ணா. நானும் தெனாலிராமனும் உலா செல்லலாம் என்று நினைக்கிறோம். வாகனத்தை தயார் செய்யுங்கள். அப்படியே ஆகட்டும் அண்ணா. வணக்கம் அண்ணா. வாருங்கள் தெனாலிராமா. நாம் இருவரும் உலா செல்லலாம் என்று நினைக்கிறேன். நான் வரவில்லை. ஏன்? எல்லாம் நன்மைக்கே. சரி, என் அமைச்சருடன் செல்கிறேன். அப்படியே ஆகட்டும் மன்னா. நன்றி மன்னா. வாருங்கள் அமைச்சரே, செல்லலாம். இன்று நாள் வரை வண்டியை செல்லவில்லை. சொல்லுங்க. என்ன பின்னாடி வைட்டே காணோம்? அண்ணா, அண்ணா, என்ன ஆச்சு? விழுந்துட்டேன் அமைச்சரே. இழுத்து விட்டீர்களா? கால்ரா கால்ரா. உங்களுக்கு எப்பொழுது காரணம் வந்தது? நன்றாக தானே இருந்தீர்கள். என் கால்
வேண்டும். தலைக்கவசம் உயிர் கவசம். நன்றி. சரி வேலை அங்கிட்டு போடி. இங்க பாருமா.